ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஏயுடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டான கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் அந்த எஸ்எம்டி ஐசிடி கான்செப்டெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க. எல்லாமே வந்து கோர்ஸில் வந்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு சரிங்களா. ஐசிடியில் வந்து கில் ஜோன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வின்னிங் ரேஷியோ இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். எஸ்எம்டியில் வந்து டைவர்ஜென்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். கில் ஜோனு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரூ டே வேல்யூ அது வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட் இம்பேலன்ஸ் அந்த அக்ரெசிவ் என்ட்ரி எல்லாம் போடுவாங்களா நிறைய பேர், அந்த ஒரு கேரக்டர் நிறைய பேத்துக்கு இருக்கும். அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இம்பேலன்ஸும் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே அதே கோர்ஸில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக எதுவுமே பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அதே கோர்ஸில் இது எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதோட வின்னிங் ரேட் வந்து இப்போ நம்ம பண்ணுறத விட நல்லாவே இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறத விட வின்னிங் ரேட் அப்படியே தூக்கி கொண்டு போய் வேறு எங்கேயோ வைக்கிது. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு முன்னாடி சரிங்களா, முன்னாடி இருக்கிற சார்ட்டை வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு செட்டப் அப்படின்னா என்றைக்குமே நான் இதை ஆசைப்படுவேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிங்கிள் ஓபி வந்து கொடுக்கணும். சிங்கிள் ஓபி இதாக அடிக்கும் இதாக கீழே போகும் அப்படின்றத கொடுக்கணும். அதை அடித்து அவங்க வந்து அதை மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக எப்பவுமே இருக்கும் சரிங்களா. இந்த சார்ட்டு சரிங்களா. ரெண்டுமே ஒரே சார்ட்டாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது சிங்கிள் ஓபி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது நேற்று போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை செக் பண்ணிங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற வீடியோ இது வந்து சிங்கிள் ஓபி தான் சரிங்களா. சிங்கிள் ஓபி கொடுத்துருப்போம், அங்கே போய் அடிச்சு கீழே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. இது என்னுடைய ஃபேவரட் செட்டப்பு ஜிபிபி ஏயுடி. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து லைவ் சார்ட்டில் நம்ம எப்படி வந்து இது ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்ப்போம் சரிங்களா. இது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் சரிங்களா. இதில் வந்து சிஹெச் வந்து தேவையில்லை. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமானா தேவையில்லை. எதுவுமே வந்து தேவையில்லை. டேரெக்டாக என்ட்ரி போட்டு இங்கே என்ட்ரி போடுறீங்க, இங்கே வந்து எஸ்எல் வைக்கிறீங்க. இது மட்டுமே வந்து நமக்கு போதுமானது. இங்கே வந்து டார்கெட் வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். இதுதான் வந்து நீட்டான ப்ரொசீஜர். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. ஏன்னா வந்து டேரெக்ட் என்ட்ரி அப்படின்னாலே பயம் இருக்கிறது சகஜம்தான் சரிங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்றத வந்து நம்ம நீட்டாக வந்து செக் பண்ணலாம் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஹெச் பாயிண்ட் வந்து எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா இன்னும் கீழே தான் வந்து ரீச் ஆகும். நம்ம வந்து ஒரு செஷன் ட்ரேடோட மிங்கிள் பண்ணி வந்து பார்க்கலாம் சரிங்களா. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். இது வந்து ஏஷியன் செஷன் வந்து ட்ரேடபிள் அப்படியா அப்படின்னு கேட்டோம்னா ட்ரேடபிள் கிடையாது சரிங்களா. ஏஷியன் செஷன் வந்து அந்தளவு ட்ரேடபிள் கிடையாதுங்க சரிங்களா. உங்களுக்கு லண்டன் வந்து ட்ரேடபுளா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், லண்டன் வந்து உங்களுக்கு ட்ரேடபுள் தான் ஓகேங்களா. இப்போ வந்து லண்டனில் எங்கே வந்து கரெக்டான அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படின்றது வந்து இங்கே எஸ்எம்டி யூஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் எஸ்எம்டி என்னால் வந்து யூடியூப்பில் காட்ட முடியாது, எல்லாமே ஃப்ரீயாக வந்து ஷோ பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து எது மெஜாரிட்டியான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத ஒரு சின்ன தாட் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ட்ரெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இது டவுன் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் ஆன் த சேஃப் ஜோன் சரிங்களா. சேஃப் ஜோனில் வந்து நம்ம இருந்துக்கலாம். செல் பண்ணுறோம் அப்படின்னா செல்லிங்க்கு இங்கே என்னென்ன வந்து ஆர்டர் பிளாக் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் ஏஷியன் ஹையே சரிங்களா. இது வந்து ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு மேசிவான ஒரு லிக்விடிட்டி. இதை வந்து ஸ்வீப் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னா கூட இந்த இடத்துல உங்களுக்கு மேலே போயிட்டு உடச்சிட்டு தான் கீழே வரும். உங்களுக்கு டேரெக்டாக வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி தான். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வேலிடா அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலி வேலிட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. ஹைலி வேலிட். ஆனாலும் இந்த ஆர்டர் பிளாக்கை உடச்சிட்டு தான் கீழே வரும். அதை வந்து எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கணும். ஏஷியன் ஹையில் வந்து ஒட்டின மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு இருக்குதுன்னா கூட ஏஷியன் ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை இந்த இடத்துல போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவன் கீழே இறங்க ஆரம்பிப்பான். இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் சரிங்களா. 1-2 வந்து விட்டுருவான், அதனால வந்து இது பண்ணிக்கக்கூடாது. ஆனால் மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து இதுதான் நடக்கும் சரிங்களா. இப்போ வந்து இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, இந்த ஆர்டர் பிளாக் தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. எஸ்எம்டி யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இங்கே கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் இதில் காட்ட முடியாது. ஸோ டேரெக்டாக வந்து இங்கே ஒரு என்ட்ரி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாலிட் வேணும்னா டேரெக்டாக வந்து 1 மினிட்டுக்கு போய்க்கிங்க. 1 மினிட்டில் மேக்ஸிமம் சிஹெச் பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. இல்லாத பட்சத்தில் டேரெக்ட் என்ட்ரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிஹெச் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. சிஹெச் சரிங்களா. ஆர்டர் பிளாக்கு. ஸோ
1 மினிட்ல எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு மிஸ் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போட்டு உங்களுக்கு எஸ்எல்லை வந்து கொஞ்சம் பஃபரோடு வைக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், எஸ்எல்லை ஒரு சில வீடியோஸில் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த இதுக்காக சார் சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க சரிங்களா. நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது இதுதான். பஃபர் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதிகமான பஃபர் வச்சா கூட ஓகே தான் எஸ்எல்க்கு. பட் பஃபர் வச்சு வைக்கிறது ரொம்பவுமே சேஃபர் ஜோனு. இந்த இடத்துல கீழே வந்து எவ்வளோ தூரம் நான் வைக்கிறேன் சரிங்களா. அவ்வளோ தூரம் கூட வேண்டாங்க, 1:3 வந்து வைக்கலாம். ஏன்னா செஷன் ட்ரேடு தான், எங்கே எப்படி திரும்பும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு செஷன் ட்ரேடில் இதுவே வந்து போதுமானது. ஒரு லிக்விடிட்டி தூக்குதா அது வரைக்கும் நமக்கு போதுமானது செஷன் ட்ரேடை பொறுத்தளவு. அவ்வளோதான், இது வரைக்குமே வந்து நிறுத்திக்கோங்க. கீழே வரைக்கும் போகுதுனாலும் அது போயிட்டு போகுது. நம்மளுடைய எய்ம் என்ன, நம்மளுடைய கான்செப்ட் என்ன, அதோட நிறுத்திக்கணும் சரிங்களா. செஷன் ட்ரேடில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு கம்பினேஷன், அதாவது எப்படின்னா உங்களுக்கு 1 ஹவரில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல செஷனும் வந்து மேட்ச் ஆகுதுன்னா அது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து 1:3 1 ஹவரில் நான் சொல்கிறேங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 5 மினிட்ஸ். இதில் 1:3 வேறு. அதில் வந்து டேரெக்டாக 1:3 போட்டிங்கன்னா பிப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதில் 1:3 1:6 9 அது வந்து ஓகே. செஷன் ட்ரேடில் நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. ஏன்னா மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்துட்டோங்களா. சரி, இப்போ வந்து நம்ம ரெகுலர் கான்செப்ட்டுக்கு வருவோம். இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல், டார்கெட்டு. இது வந்து நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு இது செல்லிங் சைடில் தான் இருக்குதுன்ட்டு. நான் ஆல்ரெடி இங்கே ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வரைக்கும் சாலிடாக போகும்னு நமக்கு தெரியும். இதுக்கு கீழே போனாலும் நல்லது தான். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் எது வரைக்கும் சாலிடாக போகுமோ அது வரைக்கும் நிறுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது சரிங்களா. மறுபடியும் மேலே போய் தான் மார்க்கெட் எடுக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே நம்ம செஷன் போட்டாங்களா, மறுபடியும் மேலே போய் தான் மார்க்கெட் எடுக்குது. அதனால தான் 1:3 நிறுத்திக்கங்க அப்படின்னு வந்து சொன்னது சரிங்களா. மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் கீழே வரும் ஓகேங்களா. ஃபுல் டார்கெட் வந்து போயிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூட நம்ம வந்து வைக்கலாம். பட் எங்கே வந்து சேஃபர் ஜோனோ அங்கே வைக்கிறது ரொம்ப சேஃப் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், SMT அண்ட் ICT உள்ளுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மார்க்கெட்டில் அது நல்லாவே வேலை செய்யும். ஒன்ஸ் அகேன் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள். இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.